சரி, மற்றும் நாங்கள் ஒரு ஃபவுண்ட் நோட்டீஸோட சந்திக்கிறோம். அந்த வகையில் இந்த நோட்டீஸ் வந்து ஃபவுண்ட் நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் வந்து இந்த கேள்வியை நான் உங்களை விளங்கப்படுத்தின பிற்பாடு இதுக்குரிய விடையை வந்து ஆன்சர் எழுதி காட்டுறேன். சரிதானே? யூ ஃபவுண்ட் அ பர்ஸ் அட் யுவர் ஸ்கூல். உங்களுடைய பாடசாலையில் நீங்கள் ஒரு பர்ஸ் பணப்பையை கண்டெடுத்துட்டீங்க. ரைட் அ நோட்டீஸ் ஃபார் டிஸ்பிளேயிங் அட் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் ஃபார் ஓனர் கெட்டிங் இட் சூன். அதாவது வந்து ரைட் அ நோட்டீஸ், உங்களை ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுதட்டாம். டிஸ்பிளேயிங்கண்டா வந்து காட்சிப்படுத்துறதுக்காக. காட்சிப்படுத்துறதுக்காக. இப்போ எங்கேண்டா அட் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட், அதாவது உங்களுடைய பாடசாலையினுடைய நோட்டீஸ் போர்ட்டில் வந்து நோட்டீஸ் போர்ட்டில் காட்சிப்படுத்துறதுக்காக உங்களுடைய ஒரு நோட்டீஸை வந்து எழுதட்டாம். ஓனர் கெட்டிங் இட் சூன். ஓனர் கெட்டிங் இட் சூன்டா இந்த பர்சனுடைய உரிமையாளர் ஓனர் வந்து இதனை கெட்டிங் இட் சூன்டா வந்து இதனை விரைவாக பெற்றுக்கொள்வதற்காக என்னத்தைன்னா அந்த பர்ஸை வந்து விரைவாக பெற்றுக்கொள்வதற்காக வந்து இந்த நோட்டீஸை வந்து என்ன செய்யட்டாம், நோட்டீஸ் போர்ட்ல எழுதி காட்சிப்படுத்தலாம். எத்தனை வேர்ட்ஸ்லேண்டா யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். எத்தனை வேர்ட்ஸ்ண்டா 40 வேர்ட்ஸ்ல வந்து எழுதட்டாம். 50 சொற்களில் எழுதட்டாம். இன்க்ளூடிங் வென் அண்ட் வேர் யூ ஃபவுண்ட் இட். வென் அண்ட் வேர் யூ ஃபவுண்ட் இட்ண்டா வந்து இது எப்பொழுது எங்கே கண்டனீங்கள். வாட் ஆர் த திங்ஸ் இன் த பர்ஸ். அந்த பர்ஸுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு எழுதணும். திங்ஸ் அண்டா பொருட்கள். வாட் ஆர் த திங்ஸ் இன் த பர்ஸ். அந்த பர்ஸுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது. ஹவ் யூ காட் இட்ண்டா வந்து இதனை நீங்க வந்து எப்படி பெற்றுக்கொண்டீங்கள். பெற்றுக்கொண்டீங்கன்னா இந்த பர்ஸை வந்து நீங்க எப்படி எடுத்த நீங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் பர்ஸண்டா வந்து இந்த பர்ஸை வந்து பர்ஸுடைய வந்து விளக்கம், அது இந்த வடிவமைப்பு அல்லது கலர். கவ் ஓனர் மேக் இட்ண்டா இப்படி வந்து உரிமையாளர் அந்த ஓனர் வந்து இதனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து நீங்க வந்து இந்த பர்ஸை வந்து எப்படி பெற்றுக்கொண்டீங்கன்றது இது. அதாவது பர்ஸ் என்ன செய்ய நீங்க எடுத்த நீங்கள். கவ் ஓனர் மேக் இட்ண்டா வந்து இந்த இருக்கிற பர்ஸை உங்களால் எடுக்கப்பட்ட பர்ஸை உரிமையாளர் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்று எழுதணும். சரிதானே? அப்ப முதலாவது நோட்டீஸ் அண்ட் கெட்டிங் போடுறீர்கள். நோட்டீஸ் அண்ட் கெட்டிங் போட்டாச்சு. அடுத்த கெட்டிங் வந்து ஐ பவுண்ட் பர்சன்ட் கெட்டிங் போடுறீர்கள். இந்த கெட்டிங் போடலாம், போடாம விடலாம். ஆனால் இது கட்டாயம் போடணும். நோட்டீஸ் அண்ட் கெட்டிங் கட்டாயம் போடணும். அதுக்கு பிற்பாடு நீங்க விஷயத்தை எழுதிக்க வந்து வென் அண்ட் வேர் யூ ஃபவுண்ட் இட்டையும் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் பர்ஸையும் வந்து உள்வாங்கி முதலாவதாக எழுதலாம். அப்ப ஐ பவுண்ட் black purse at our school's main goal on 3rd December of 2024 at 1:30 PM. சரிதானே? ஐ ஃபவுண்ட் a black purse. இந்த black purseன்றது வந்து இங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பர்ஸுக்கு வரும். ஏனென்றால் என்னுடைய விளக்கம் black purseண்டா ஒரு கருப்பு பர்ஸ் என்றது ஒரு கருப்பு கலர் பணப்பை என்றது டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு. வென் அண்ட் வே யூ ஃபவுண்ட் இட்ண்டா அட் அவர் ஸ்கூல் மெயின் கோல். இது வந்து என்னத்துக்கு வருமாண்டா வந்து வேயான்றதுக்கு வரும். on 3rd December of 2024 at 1:30 PM என்றது வந்து அந்த காலப்பகுதிக்கு வந்துடும். அப்ப இங்க வந்து என்ன என்ன வென்ன்றதும் வந்துட்டு வேயான்றதும் வந்துட்டு எத்தனை மணிக்கு எங்கே எப்பொழுது கண்டனீங்கள் என்ன அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் என்றால் ஒரு பிளாக் கலர் பர்ஸ் என்று சொல்லி எழுதியாச்சு. அடுத்து எழுத போறீங்க வந்து கவ் யூ காட் இட். இதை வந்து நீங்க எப்படி பெற்றீங்கள் என்று எழுதணும். வெண்ணெண்டா வந்து பொழுது. வெண்ணை கிளீன் சுத்தம் செய்யும் போது. கிளீன் த மெயின் கோல். என்னத்தை கிளீன் பண்ண மெயின் கோல் பிரதான மண்டபத்தை நான் கிளீன் பண்ணும் போது ஐ ஹாவ் காட்டன் இட் என்றா வந்து இதனை நான் பெற்றுள்ளேன். அதாவது அந்த வெண்ணண்டா பொழுது ஐ கிளீன் த மெயின் கோல் அந்த பிரதான மண்டபத்தை நான் சுத்தம் செய்தும் பொழுது ஐ ஹாவ் காட்டன் இட் என்றா வந்து இதனை நான் பெற்றுக்கொண்டேன். சரிதானே? அப்ப இதுல வந்து எப்படி நீங்க பெற்றுக்கொண்டதும் சரி.
அடுத்தது வந்து வாட் ஆர் த திங்ஸ் இன் த பர்ஸ், அந்த பர்ஸுக்குள்ள வந்து என்னென்ன பொருட்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி எழுதுவோம். அப்ப தயாரா, தயாராண்டா அங்கே அங்கே அந்த பர்ஸுக்குள்ள தயாரா அன் ஏடிஎம், அன் ஏடிஎம் அன் ஏன் போடுறோம்டா ஏ என்ற வவல் செலுத்து அன் ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு கமா அடுத்து என்ன கொடுக்க போறீங்க some money, some money கமா a season a bus season ticket, season ticket பஸ்ஸினுடைய பயணச்சீட்டு உண்டு and 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 view, view and sila, view and sila, view sila actors photos, actors photos நடிகர்களுடைய படங்கள் வந்து அந்த அதுக்குள்ள இருந்த தயாரா அன் ஏடிஎம் கார்டு ஒரு அங்கே வந்து என்ன இருந்ததுன்னா ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தது, சம் மணி கொஞ்சம் காசு இருந்தது, பஸ் சீசன் டிக்கெட் இருந்தது, பயணச்சீட்டு பயண அனுமதி பத்திரம் அண்ட் வியூ, வியூ ஆக்டர்ஸ் போட்டோ சில வந்து நடிகர்களுடைய போட்டோக்கள் இருந்தது. அப்ப என்ன எழுதிட்டோம் வட்டாத திங்ஸ் இன் த பர்ஸ், அதுவும் வந்து இதுல வந்து எழுதிட்டோம். அடுத்த நாங்கள் இனி கொடுக்க போற கடைசியா கொடுக்க போறது வந்து ஹவ் ஓனர் மே கெட், எப்படி வந்து ஓனர் இதனை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நீங்க இதுல போனோம் இஃப் யூ ஆர், இஃப் யூ ஆர்ன்ற மீனிங் வந்து நீங்கள், நீங்கள் இஃப் யூ ஆர் நீங்கள் இருந்தால், எப்படி இருந்தால் ஓனர், ஓனர் என்ற உரிமையாளராக இருந்தால், இஃப் யூ ஆர் ஓனர் நீங்கள் உரிமையாளராக இருந்தால் என்னத்தினுடைய ஆஃப் திஸ் பர்ஸ், அந்த ஆஃப் அண்டா உடைய, திஸ் பர்சன்டா இந்த பர்சனுடைய இந்த பணப்பையினுடைய இந்த ஆஃப் திஸ் பர்ஸ் இந்த பணப்பையினுடைய உரிமையாளர் நீங்களாக இருந்தால் யூ மே கெட் இட் ஃப்ரம் our class teacher, from our school class teacher, teacher Miss Saranga, Miss Saranga, Saranga in grade 10B. சரிதானே? if you are owner of this purse, இந்த பர்ஸினுடைய உரிமையாளர் சொந்தக்காரர் நீங்களாக இருந்தால் you may get it, நீங்க வந்து இதனை பெற்றுக்கொள்ளலாம், மே என்றாலாம் you may get it நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இதனை பெற்றுக்கொள்ளலாம், from and இருந்து அவை ஸ்கூல்ஸ் கிளாஸ் டீச்சர் மிஸ் சாரங்கா, எங்களுடைய பாடசாலையினுடைய வகுப்பாசிரியர் மிஸ் சாரங்காவிடம் இருந்து இதனை பெற்றுக்கொள்ளலாம். இன் கிரேட் 10B அவ வந்து எங்க படிப்பிக்கிறவண்டா கிரேட் 10Bல வந்து படிப்பிக்கிற ஆசிரியர் மிஸ் சாரங்காவிடம் இருந்து செல்வி சாரங்காவிடம் இருந்து இதனை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டில் if not you can call me, you can call me நீங்கள் எனக்கு கால் எடுக்கலாம். it is my contact number, my contact number அண்டா இதனுடைய தொடர் விளக்கம் நம்பர் 07763819849 இதனுடைய நம்பர். ஆனால் if not you can call me நீங்க கால் எடுக்க முடியும். it is my contact number for அந்த உடனதுக்காக for you knowing more information about it, இதை பற்றி மேலதிகமான தரவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் வந்து for you knowing more information about it, இதை பற்றி வந்து மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் வந்து எனக்கு கால் எடுக்கலாம். இது வந்து என்னுடைய ஃபோன் நம்பர். இஃப் நாட் அப்படி இல்லாட்டி நீங்க ஆசிரியரிடம் போய் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படி இல்லாட்டி எனக்கு கால் பண்ணலாம். இது என்னுடைய ஃபோன் நம்பர். ஏனென்று சொன்னா நீங்க வந்து for you knowing more information about it, இதை பற்றி வந்து நீங்க பல தகவல்களை இதை பற்றி மேலதிகமான தகவலை பெற்றுக்கொள்றதுக்காக எனக்கு கால் எடுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்களா, நீங்க வந்து இந்த நோட்டீஸ் எழுதின டேட் கொடுக்கணும். 4/12/2024 இந்த நோட்டீஸ் வந்து எழுதப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட
இது வந்து பொருள் கண்டெடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கைப்பை பணப்பை கண்டெடுக்கப்பட்டது 3ஆம் தேதி. இந்த நோட்டீஸ் எழுதினது இத்தனையாம் தேதி 4ஆம் மாதம் 12ஆம் தேதி. அதுக்கும் இதுக்கும் பார்க்கணும். இது வந்து கண்டெடுத்த அப்புறம் தான் எழுதணும். அதுக்கு பிறகு இதுக்கு நேரையே நீங்க என்ன செய்கிறீங்களா, ஒரு சைன் ஒன்றை வைக்கிறீங்க. உங்களோட சைனு வச்சுட்டு அடுத்த வந்து என்ன கொடுக்க போறீங்க, கிரேட் எத்தனையாம் ஆண்டு நீங்க கொடுக்கணும். நீங்க எத்தனையாம் ஆண்டு கொடுக்குறீங்க, 11A என்று கொடுக்கலாம், இல்லை 10B என்று கொடுக்கலாம். அதுல 10B என்று தான் கொடுத்துருக்கிறோம். 10B என்று ஆசிரியரை 10B என்றா நீங்களும் 10B என்று கொடுக்கலாம். 10B என்று போட்டுட்டு எந்த ஸ்கூல் என்று உங்களோட ஸ்கூலுடைய பேரை கொடுங்க. கரக்காய்த்தீவு மாவி. இதுல வந்து உங்களுடைய ஸ்கூலுடைய பேரை கொடுங்க. அப்ப இந்த டேட் வந்து நோட்டீஸ் எழுதப்படுற டேட், இந்த டேட் வந்து பொருள் எடுத்த டேட், நீங்க எடுத்த டேட், இது வந்து உங்களுடைய அட்ரஸ். அப்ப நீங்க என்ன செய்து கொள்ளணும்டா, விளங்கி கொள்ளணும் என்னண்டா, எப்படி இந்த நோட்டீஸ் எழுதணும், அந்த இன்க்ளூடிங் விஷயத்த ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எழுதி கொண்டிருக்கோம். இப்ப எங்க எவடம் என்ன டிஸ்கிரிப்ஷன்டா முன்னுக்கே போடுங்க. முன்னுக்கே போட்டுட்டா சொல் வந்து டக்கண்டு உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு சொல் திருப்ப வராது. எப்படி நீங்க கண்டெடுத்த நீங்களா வந்து அதுக்கு வந்து வெண்ணண்டு போட்டு எழுதுங்க. வெண்ணண்டா பொழுது ரெண்டு போட்டு அது எழுதுங்க என்ன விஷயம் தேர்ந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா, பேசுக்கு இல்லை வந்து கொம்பாஸ் பட்டிக்கு இல்லை வந்து ஏதாவது ஒரு பாக்ஸுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, தயாரா அங்கே இருக்கிறது, தயாராண்டா அங்கே இருக்கிறது, அங்கே தயார்ன்ற இங்க காட்டப்படுறது வந்து அந்த பேசத்தான் காட்டப்படுது. அல்லது வந்து ஐ ஹேவ் சீனண்டா எழுதலாம். ஐ ஹேவ் சீனண்டா நான் பார்த்துள்ளேன். என்னென்ன அந்த அங்கால கொடுக்க இந்த பேர்சன் கொடுக்கணும். அந்த பேர்ஸுக்கு என்னென்ன இருக்கு, என்னத்தை கண்டேன் கொடுக்கணும். அப்ப தயாராண்டு எழுதி போட்டு அந்த பொருள் எழுதி போட்டு கடைசிக்கு முடியல அண்ட் போட்டு மற்றதை எழுதணும். வியூ ஆக்டர்ஸ் போட்டோஸ்ண்டா பல நடிகருடைய போட்டோவும் அதுக்குள்ள இருந்தது. இஃப் யூ ஓனர் ஆஃப் திஸ் பர்ஸ், இந்த பர்சனுடைய உரிமையாளர் நீங்களா இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். எங்களோட பாடசாலையினுடைய தரம் 10ஆம் ஆண்டு வகுப்பாசிரியர் மிஸ் சாரங்காவிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம்னு எழுதுவோம். அப்படி இல்லையாண்டா, இஃப் நாட் அப்படி இல்லாட்டில் யூ கேன் கால் மீ, நீங்க வந்து எனக்கு கால் எடுக்க முடியும். இட் இஸ் மை கண்டக்ட் நம்பர், இது வந்து என்னுடைய தொடர் இலக்கம். என்னத்துக்காக என்னத்துக்கு யூ நோவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட், இதை பற்றி வந்து மேலதிகமான தகவலை பெறுவதற்காக நீங்கள் எனக்கு கால் எடுக்க முடியும் என்று எழுதி போட்டு டேட்டை போட்டுட்டு அதுல வந்து என்ன செய்கிறீர்கள், உங்களோட சைனை வச்சுட்டு எத்தனையாம் ஆண்டு கொடுத்துட்டு இந்த ஸ்கூல் ஆண்டு கொடுக்குறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பவுண்டிங் நோட்டீஸ் இதோட முற்று பெற்று அடுத்தது வந்து நாங்கள் வந்து படிக்க வேண்டியது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் படிக்கணும். அதுக்கு முடிய அடுத்தது வந்து படிக்க வேணும் வந்து இன்விடேஷனும் நோட்டும் படிக்கணும். இன்விடேஷன் நோட்டை வந்து விட்டுக்கு படித்தாலும் அதுக்கிடையில வந்து மாணவர்கிட்ட கேட்ட வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து படிக்கணும். அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முதல் நீங்க டென்ஸை பற்றி வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம். டென்ஸை கிளியர் பண்ண அப்புறம் உங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து விளங்கப்படுத்துவேன். ஏன்னா பல பிள்ளைகள் கேட்டிருக்கிறபடியா அதை நான் அடுத்ததா விளங்கப்படுத்துவேன். நன்றி.